ஆஹா ரங்கரங்கான்னு கூவிக்கொண்டு அனைவரும் வெளியே காத்திருக்க வைகுந்த வாசலில் பெருமான் வருகிறார். அவர் நடையழகென்ன, அவர் சாத்தி கொண்டிருக்கும் ரத்தனாங்கியின் அழகென்ன, அங்கு பக்கத்தில் இருக்கும் ஸ்ரீபாதன் தாங்கிகள் எழுந்துருளப் பண்ணும் சீர்மை என்ன. இதோ ஒரு ஜீவன் இந்த உடலை நீத்து எங்கோ இருக்கும் வைகுந்தத்தை அடைந்தான். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா, உன் சேவடி செவி திருக்காப்பு ஒத்தொத்தருக்கும் சாந்தி ஏற்படட்டும், ஒத்தொத்தருக்கும் நன்மை நடக்கட்டும்னு பிரார்த்தித்துக் கொள்ளுகிற நேரம் பெருமாள் வைகுண்ட வாசலில் இருந்து வெளியே வருகிறார். இந்த வாசலை தொடுவோமா, இந்த வாசலை தாண்டுவோமா என்றுதான் அடுத்த 10 நாட்களுக்கும் அலைமோதுகிறது கூட்டம். இதை ஸ்வர்க்க வாசல்னு பலர் கூறுகிறோம். ஸ்வர்க்கம் என்பது கீழே இருக்கக்கூடிய லோகம், நாம் இருப்பது பூலோகம், அடுத்து புவகா, அடுத்து சுவகா, 3வது லோகம் ஸ்வர்கலோகம். ஆனா வைகுந்தம்ங்கிறது 7 லோகம் தாண்டி, மூல பிரகிருதி தாண்டி, விரஜ நதியின் கடந்து அப்பால் இருக்கக்கூடியது, அழிவில்லாதது. சொர்க்கலோகமும் பிரம்மாவுக்கு பகல் முடிந்து போனால் அழியக்கூடிய லோகம். அதனால அன்பர்களிடம் ஒரு வேண்டுகோள், இதை சொர்க்கலோகம்னு சொன்னால் தாழச் சொல்லுகிறோம்னு அர்த்தம், பெருமையை குறைக்கிறோம்னு பொருள். வைகுண்டவாசல்னு சொல்லணும், சொர்க்கவாசல்னு சொல்லுவதை விட வைகுந்தவாசல்னு கூறினோம்னால் அப்பதான் அதனுடைய பெருமை நிலைக்கும். பெருமான் வெளியே வருகிறார், வெளி மணல் வழிக்கு எழுந்துள்ளுகிறார். அப்படியே ஜன வெள்ளத்துக்குள்ள மிதந்து கொண்டு வருவார்.